நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024, அதாவது ஆவணி மாத ராசி பலனை பற்றி 12 ராசிக்கும் இந்த மாத பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முதலில் மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், என்ன பாதிப்புகள் இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, என்ன வளர்ச்சி இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன் மூலிமா பார்த்துக்கலாம். பொதுவாக மேசராசி அன்பர்கள் எல்லோருமே, மேசராசின்னாவே ஒரு அதிகாரம் மிக்க உள்ள ராசி அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த ராசியினுடைய அமைப்பில் குறைஞ்சபட்சம் எல்லாருமே நல்லதையும் சந்திக்கிறாங்க, கெடுதல்களையும் சந்திக்கிறாங்க. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. வாழ்க்கையில் இன்ப துன்பங்கிறது ரெண்டுமே கலந்து வரக்கூடியது தான் வாழ்க்கை. எல்லாத்தையும் சந்தோஷமாகவே அனுபவிக்க முடியாது, எல்லாத்தையும் துக்கமாகவே அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் சிலர் கஷ்டத்தையே தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக மேசராசிக்காரர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுற இந்த வரிசையில் ராசிக்கு 2ஆம் இடத்தோடு இப்போ குருவும் செவ்வாயும் பாக்யாதிபதியும் தொடர்பு கொண்டு இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லா வகை சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். பொதுவாகவே 5ஆம் அதிபதி வலுப்பெற்று சுக்கிரனோடு இணைந்து வலுப்பெற்று இருக்கிற ஒரு காரணத்தினால 20 வயதை கடந்தவர்கள், கல்விக்காக படித்து கொண்டிருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, நீட் எழுதக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே பொதுவாக மேசம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜென்ரலாக நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க பொதுவாகவே ஒரு மருத்துவத்துறையில் இருப்பாங்க, இல்லைன்னா அதிகாரமிக்க வலிமை உள்ள ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, ஒரு அதிகாரமிக்க தொழிலில் இருப்பாங்கிறது தான் உண்மை. அதனால் மேசராசி அன்பர்கள் எல்லாமே இந்த மாதம் பூராவே தெளிவாக இருப்பீங்க, பொலிவாக இருப்பீங்க. ராசிக்கு 2ல் குரு. அந்த 2ல் குரு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சாதிக்க முடியும். இளம் வயதினர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான அமைப்பில் வெளியில் போய் நீங்கள் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பும், கல்வி ரீதியான அமைப்பில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்பில் டாக்டருக்காகவும் படிக்கலாம், இன்ஜினியரிங்காகவும் படிக்கலாம், மற்ற துறைகள்லையும் படித்து நீங்கள் மேலே வரலாங்கிறது தான் உண்மை. அதனால் மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே, ராசிக்கு 8 அப்படிங்கிற அமைப்பில் 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலே வெளிநாடு வெளி மாநிலம் அப்படிங்கிற தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு. மேசராசி அன்பர்கள் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய நேரப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சூரியன் வலிமையாக இருக்கிறார். ஆவணி மாதம் எப்பயுமே சூரியன் ஆட்சி சிம்மத்தில் பெறுவார். அந்த சூரியன் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இணையும் போது சூரியன் சுபத்துவம் என்ற வரியை பெறுகிறது. சுபத்துவம் என்றாலே சூரியன் தான் 9 நவகிரகங்களுக்கும் தனிமை பெறும், அதாவது தலைமை கிரகம் அப்படின்னு சொல்ல வர்றேன். அந்த தலைமை கிரகம் தலைமை பொறுப்பில் வலுவாக சுபரோடு இணைந்து செயல்படும் போது சூரியன் சம்பந்தப்பட்ட, அரசு சம்பந்தப்பட்ட, அதிகார சம்பந்தப்பட்ட, அரசியலில் சம்பந்தப்பட்ட, அரசின் வருவாய் எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செயல்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே சந்திரன் 15 நாளைக்கு ஒரு முறை வளர்பிறை தேவையில் போயிட்டு இருக்கும். அது ஒரு காரணம் அல்ல. இருந்தாலும் கூட ராசி அப்படின்ற அமைப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு 11ல் சனி, 11ல் 3, 6, 10, 11ல் சனி வரும்போது ஒரு மாபெரும் தொழில் அமைப்பு, உங்களுக்கு என்ன தொழில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அங்கே கிடச்சிடும். அப்போ அந்தந்த வயதுக்கு தகுந்தாற்போல் ராசி பலன் சொல்லப்படுதுங்கிறது தான் உண்மை. ராசி பலன் அப்படிங்கிறது உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது, உங்கள் மனதை யார் ஆளுமை செய்கிறார்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் மனம் தானே கட்டளை இடுகிறது இல்லையா? அந்த அமைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் செயல்பாடுகள் தான் உங்களுடைய வேலையை குறிக்கிறது. செயல் என்பது வேலை. அந்த வேலை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களோ அப்படிங்கிறது உங்கள் மனம் சொல்லுது. அந்த மனத்தின் பிரகாரம் தான் நீங்கள் செயல்படுறீங்கிறது தான் உண்மை. மனம் தெளிவாக பொலிவாக இருக்கிறது அப்படிங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டாவே நீங்கள் எல்லா வகையிலையும் சக்ஸஸ் அப்படிங்கிற அமைப்பு. எல்லா வகையிலையும் தெளிவாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் குழப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ தெளிவாக செய்யக்கூடிய நண்பர்கள் காரியத்தில் ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவார்கள்ங்கிற அமைப்பு. மனம் எப்போ பாதிக்கப்படுது? குழப்பம் வரும்போது மணி பாதிக்கப்படும். எப்போ குழப்பம் வரும்? ஒரு பாபகிரக தொடர்பு ஏற்படும் போது. பாபகிரகம் சொல்லக்கூடியது சனி, செவ்வாய், ராகு, சூரியன். இதனுடைய இணைவு, பார்வை, சேர்க்கை அப்படின்னு வரும்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டுரும். குழப்பம் வந்தாலே தவறு நடக்க ஆரம்பிச்சிடும். தவறு நடந்தாவே அங்கே தண்டிக்கப்பட்டுருவீங்க, வஞ்சிக்கப்பட்டுருவீங்கிறது தான் உண்மை. அப்போ யாருமே தெரிஞ்சு செய்வதில்லை. மனம் எப்போ எந்த வகைக்கு தூண்டுதலாக உள்ளாக்கப்படுதோ, எந்த வகையில் நீங்கள் தவறுதலான வழிக்கு தூண்டப்படுதோ இல்லை நல்வழிக்கு தூண்டப்படுதோ அந்த தூண்டுதலின் பேரில் தான் ஒரு செயல்பாடு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அந்த செயல்பாட்டை நீங்கள்
நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் ராசி பலன். அந்த அமைப்பில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரக அமைப்புகள் 2ஆம் இடம் 5ஆம் இடம் பாக்கியாதிபதி எல்லாமே வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில் சிறராசியில் வந்து சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பில் எல்லா வகையிலுமே நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கிறது தான் அப்போ அர்த்தம். பொதுவாக 12ஆம் இடத்தில் ராகு வருவது அவ்வளோ நல்லது இல்லை என்றாலும் கூட அங்கே ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் நீங்கள் சரியான ஒரு நுணுக்கமான சில விஷயங்களை செஞ்சு அதிலிருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருவீங்கிறதான் உண்மை. சரி, 25-30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு சொல்லணும், இளைஞர்களுக்கு இல்லை பெண்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை கிடைக்கலைங்கிற ஒரு அமைப்பு ஆதங்கம். பொதுவாகவே முதல்ல அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரினா 20 வயசுக்குள்ளே கல்வி வந்துடணும், 25-30 வயசுக்குள்ளே வேலை வந்துடணும், 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு திருமண அமைப்பு முடிஞ்சிடணும். இது 3 தான் வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு 20 வயசை கடந்தவர்களுக்கு, கல்வியை முடித்தவங்களுக்கு, வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில். நீங்கள் எந்த அரசு சார்ந்த துறையில் அரசாங்கத்தில் டிஎன்பிசி போன்ற குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களோ இல்லை மற்ற சிவில் டிபார்ட்மெண்ட்டில் எழுதக்கூடியவங்களோ, அரசு சார்ந்த துறையில் நீங்கள் ஆசிரியர் பணிக்கு எழுதக்கூடியவங்களோ, எந்த பணியாக இருந்தாலும் சரி எழுதுகிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்கிறது உண்மை. அதே சமயத்தில் 25-27-30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வேலையில் ஸ்திரத்தன்மையோடு இருப்பீர்கள். வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதிரி அமைப்பு 30 வயதை கடந்தவர்களுக்கு வரும். சரி, 30 வயது வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. 30 மேலே திருமணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? 2ஆம் இடத்தோடு குரு வளையம் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் இணைவு, அதாவது ராசி அதிபதி குருவோடு இணையும் போது, மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் குருவோடு இணையும் போது, குரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒளி கிரகம். மிக பெருந்தன்மையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு தூக்கி நிறுத்தக்கூடியவரே குரு தான். அந்த குருவோடு இணையும் போது உங்கள் தகுதிக்கேற்றாற்போல் உங்கள் தகுதியை மேம்படுத்துவது என்பது இதில் வந்துடும். தகுதியை மேம்படுத்துறதுன்னா வேலை கிடைச்சிட்டா அதில் ஒரு கௌரவம் வந்துடும். நமக்கு வேலை கிடைச்சிட்டு தான் திருமணம் நடக்கும். வேலை கிடைச்சிச்சுன்னா பொருளாதாரம் உயரும். வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் பெருகி கொண்டே போகக்கூடிய அமைப்பு. வேலைங்கிறது மனிதனுக்கு பேசிக், அது அடிப்படையாக அதுதான். ஆம்பளையாக இருந்தால் கண்டிப்பாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி வேலைங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக போயிடுச்சு. அந்த அமைப்பில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சரி, 30 வயசை கடந்தவர்கள் என்ன நினைப்பாங்க? 40 வயசுக்கு மேலே போயிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள், குடும்ப வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு சில நண்பர்களுக்கு குடும்பத்தில் பிரிவு, குடும்பத்தில் கணக்கம், அந்த நண்பர்களுக்கு கடன் சுமை, பொருளாதாரத்தில் பின்னடைவு போன்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான அமைப்பும் இதில் வரும். ராசி பலன்கிறது நான் சொல்லக்கூடிய கருத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, 1 கோடி பேர் இந்த ராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20% பேருக்கு தான் ராசி பலன் பொருந்துங்கிறது தான் உண்மை. காரணம் என்னென்னா, மற்றபடி அவர்களுடைய சம்பவத்தை திசாபுத்திகள் தான் நிர்ணயிக்கும். ஒருத்தனுக்கு நல்ல திசைங்கிறது என்ன? சுபகிரகங்களோடு இணைந்து திசை நடத்துச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல அமைப்பு அவருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறிட்டே இருக்கும். ஆக பாவகிரகத்தோடு இணையும் போது அங்கே கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் வறுமையை சந்திக்கிறாங்க, வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கில் நினச்சி அங்கே போய் சிக்கலில் மாட்டி கோர்ட்டு கேஸு வழக்குங்கிற லெவலில் போய் மாட்டிக்குவாங்கங்கிறதான் உண்மை. அதனால் அந்த 50-40 வயசை கடந்தவர்கள் இந்த மாதிரி சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு. என்னதான் 2ல் குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் குடும்ப சில கஷ்டங்களும் சிக்கலும் கடனும் கூடுதலாக வந்துடும். சில பேருக்கு வேலை வாய்ப்பின் மூலிமா செஞ்சிட்ருக்கிற வேலை மூலிமா கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போகக்கூடிய அமைப்பு கூடுதலாக வந்துடும். அப்போ வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வழக்கில் வெற்றி பெறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகவும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமான தேவையில்லாமல் விரயங்களை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்புகள் வலுக்கும். அந்த மாதிரி உள்ள நண்பர்களும் இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தளவில் குடும்பம் நல்லா இருக்கிற நண்பர்களும் இருப்பாங்க. பொதுவாக மேசராசிக்கு எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப நல்ல பலன் சொன்னீங்களே, அதனால் இப்போ எனக்கு சரியில்லையே அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்குறதும் உண்டு. அதன் காரணம் என்ன அப்படின்னா, ராசி பலன் பொதுவானது தானே தவிர திசாபுத்தி அமைப்புகள் வரக்கூடாத திசை, ஆகாத திசை, இந்த ராசிக்கு வரக்கூடாத திசைன்னு சொல்லக்கூடிய சனி திசையோ புதன் திசையோ, மேஷராசிக்கு புதன் திசை வரக்கூடாதுன்னு நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ஆகாத திசைன்னு வரும்போது தான் அங்கே பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாத திசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுக்கு
வரக்கூடிய சாதகமான திசைன்னு வரும்போது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா அமைப்பும் கூடுதலான நன்மைகள் கிடைக்குங்கிறது உண்மை. குடும்பம் என்றாலே எல்லா சிக்கலும் இருக்கத்தான் செய்யும். எந்த குடும்பத்திலையும் சந்தோஷம் ஒரே மாதிரி கொடுத்துட்றதில்ல. அப்போ அந்த அமைப்பில் பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, 50 வயதை கடந்தவர்களும் பாதிக்கப்படுறாங்க, 50 வயதை கடந்த பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. மகனால் பாதிப்பு, கணவரால் பாதிப்பு, கூட பிறந்த சகோதரனால் பாதிப்பு, சகோதரனால் விரயங்கள், கோர்ட்டு கேஸு செலவுகள், இந்த சொந்தத்திலேயே இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். எதிரிகள் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய அந்த வகையிலையும் சில சிக்கல்கள் உருவாக்கிக்கிட்டு அவங்ககிட்டையும் நீங்கள் தேவையில்லாத விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம நுணுக்கமாக சொல்லணும்? 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் துயரத்தை கொடுக்குறவர் யார்? சூரியன், சனி. சூரியன் தான் உங்களுக்கு ராஜகிரகம், அரசு கிரகம்னு சொல்கிறான். அந்த சூரியன் சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.